ஓம் இன்று 18/6/2026 புதன்கிழமை கூடிய திருதியை திதி. இன்று எல்லோரும் அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடுகளிலே அற்புதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். எந்த சந்தேகமும் வேண்டாம். இது சத்தியமான வாக்கு. முச்சந்தியில் அமைந்திருக்கின்ற விநாயகரை தினந்தோறுமே பூஜிப்பதுடன் குறிப்பாக திருதியை திதி தோறும் முக்கணிகளால் 3 விதமான பழங்களால் மாலை சாத்தி குங்கில்யம் சாம்பிராணியுடன் 30 மூலிகைகள் கலந்த சந்தன நறுமண பவுடர் சேர்த்து தூபமிட்டு வழிபடுதல் வேண்டும். திருதியை திதி நாள் வழிபாடுகளை தொடர்ந்து பார்ப்போம். இப்படி திருதியை திதிகளிலே மூன்றாக துலங்குகின்ற முப்பரிமாணங்கள் முக்குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம். எனவே முக்கணிகளான இவைகளாலான மாலை முக்கணி நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் போன்று திருத்யாத்மிதம், அதாவது திரித்யாத்மிர்தம் என்றால் 3 விதமானது. தினை மாவு சர்க்கரை நெய் இவைகளை படைத்தலும் முக்குணங்களையும் சீராக்கி தரும். கோப உணர்ச்சிகளும் தனியும் கோபத்தால் ஏற்பட்ட தகாத விளைவுகளை அகற்றும். சுந்தரபதனும் சுகந்த குந்தலாம்பிகை சுந்தரேஸ்வரர் சுந்தரவள்ளி என்ற பெயரில் அருளும் மூர்த்திகளை இன்று தரிசனம் செய்து இதுபோல் வருகின்ற திருதியை திதியிலும் இதை கடைபிடிக்கலாம். இப்படி தான் அழகாக இல்லையே என்ற தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ்வோர் தக்க முறையிலே நல்ல மனத்தீர்வுகளை பெறுவீர்கள். தன் பிள்ளைகள் அழகாக இல்லையே, திருமணம் எப்படி ஆகுமோ என்று தெரியவில்லை என எத்தனையோ பேர் இயங்குகின்றீர்கள். மனம் சாந்தமடைய நல்வழி கிட்டும் நல்ல நாள். மூன்றாவதாக மும்மூர்த்தி விநாயகர், 3 பைரவர்கள், சந்திரன் ரோகிணி கார்த்திகை பூமாதேவி நீலாதேவி சமேத பெருமாள் போன்று 3 மூர்த்திகள் சேர்ந்து ஒரே சேர அருள் பாலிக்கும் ஸ்தலங்களிலே இன்று திருதியை திதி ஒவ்வொரு திருதியை தோறும் இப்படி வருகின்ற திருதியத்திலே பூஜிப்பதால் உத்தமம் மத்தியமம் அதமம் என்று சொல்லுவோமே, இது உத்தமமானது, இது மத்தியமம், இது செய்யக்கூடாது. இப்படி உத்தமம் மத்தியமம் அதமம் ஆகிய 3 நிலைகளையும் உணராமல் தவறாக பூஜித்தலுக்கும் தவறான காரியங்களை ஆற்றியதற்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும். இன்றைக்கு திருதியை திதி சாட்சாத் யமமூர்த்தியை உலகத்துக்கு வந்து நிறைய தீர்த்தங்களிலே நீராடியதோட பலாபலன்களை திருதியை திதி பூஜா பலன்களோடு சேர்த்து சங்கல்பம் பண்ணுற நாள் இன்று. இதை அடிமை கண்ட ஆனந்தத்திலே நமது வாத்தியார் கொடுத்திருக்கிறார். மேலும் மிருத்துஞ்சய சக்திகளும் மருத்துவ குணசக்திகளும் நிறைந்து இருக்கின்ற திருதியை திதி நாளிலே யமதர்மராஜர் வழிபாடு மிக மிக முக்கியமானதாகும். 8 திசை பாலகர்களிலே அஷ்டதிக் பாலகர்களிலே பூமியை தெற்கு திக்கிலே இருந்து தாங்கி காப்பவராக தெற்கு திக் பாலகராக அந்தமான மூர்த்தியாகும் அறக்கடவுளான ஸ்ரீ தர்மராஜ மூர்த்தியாகும் அருளும் யமமூர்த்தியும் தினசரி வழிபாட்டிற்கு உரியவரே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யமம் என்றால் பயப்படவே வேண்டாம். யமன் நல்லவர், தர்மராஜன். இப்படி திருதியை திதியிலே ஒவ்வொரு மனிதனும் ஜென்ம பரிபாலன நியதிகளை தக்க பூஜைகள் மூலம் அடைய முடியும். இப்படி சொன்னதை வாத்தியார் சொன்னதை சொல்கிறோம். வான இயலிலே கிரக நிலைகளை அறிவதற்காக பயன்படும் மேஷ புள்ளி, அதுபோன்று ஒவ்வொருவருக்கும் ஜென்மாந்திர புள்ளி என்ற ஒன்று. குறிப்பாக இதை ஜோதிடர்கள் தயவு செய்து கவனியுங்கள். ஜென்மாந்திர புள்ளி என்று உள்ளு. இப்படி மேஷப்புள்ளி போல் ரங்கம் திலோத்தம் ஊர்வம் ஆகிய அந்த ஊர்துவம் கிடையாது, ஊர்வம் ஆகிய இந்த 3 புள்ளிகளிலே திருதியை திதி தோறும் பூஜைகளுக்காக தோன்றுபவர்களே 3 மாதாக்கள். திலோத்தமை ஊர்வசி ரம்பை எனப்படும் தேவ மாதாக்கள் இவர்கள். இப்படி ஒவ்வொருவருடைய கபாலத்திலும் இந்த 3 புள்ளிகள் திரையோதகமாக அமைந்து இருக்கின்றது என்பதை பலரும் உணரவில்லை. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜென்ம புள்ளி முக்கோணமானது திருதியை பூர்வமான, அதாவது 3 சக்கரங்களுடன் கூடிய எந்திர புள்ளி ஆகும். இதனைத்தான் ராசி நவாம்சம் அதுபோல 3வதாக ஜென்ம சக்கரம் மூலமாக குறிக்கின்றார்கள். இப்பொழுது அந்த முறை அடியோடு நின்றுவிட்டது. இந்த ஜென்ம சக்கர நியதிகள் ஒவ்வொரு மாதமும் இப்படி திருதியை திதியிலே அவரவருக்கு புனருத்தாரணம் ரெனிவல் நடக்கின்றது. ஒவ்வொரு திருதியை திதியிலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஜென்ம புள்ளிக்கு ஆன்மபூர்வமாக சென்று திரும்புகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருதியை திதி தோறும் தீர்த்த, அதாவது நதி நீராடல், ஆலய தரிசனம், ஹோமம், பூஜை போன்ற 3 வகை நிலை பூஜைகளை திரைலோக்கி முக்கூடல் போன்ற திரையம்பக சக்தி தலங்களிலே
ஆற்றி வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அலங்கார வகை பூஜைகளுக்கு உரிய நல்ல நாள். இப்படி திருதியை திதியிலே அலங்கார வகை பூஜைகளுக்கு உரிய நல்ல நாள் எப்படி என்று கேட்டால், இந்த நாளிலே பூப்பாவாடை, மலர் கிரீடம், அலங்கார வளைவுகள் ஆக்கி வழிபட்டு இறைவனை வழிபடுவதால் அழகே இல்லையே, அழகா இல்லாமல் தடைப்பட்டு உள்ள எத்தனையோ பேருக்கு திருமண தோஷங்கள் உடனே நீங்க நல்ல வழி பிறக்கும். திருதியை திதி நாளிலே திருதண்ட வகை மகரிஷிகள் இன்று கையிலே தண்டம் தாங்கி நகர்வலம் வந்து அருளாசி தரும் தினமாதலின் கண்டிப்பாக இன்று தண்டம் என்கின்ற கோல் தாங்கும் உத்தமர்களின் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். உற்று நோக்குங்கள். அவருடைய தரிசனம் கிடைப்பதே ஒரு நல்ல சகுனம். உள்ளமும் மனமும் களங்கம் இல்லாது ஒன்றும் பொருளே அழகுடை பொருளாகும். திருதியை திதியினால் வழிபாடுகளை தான் அழகாக இல்லையே, கருப்பாக ஒல்லியாக இருக்கிறோமே என்ற வகையிலான தாழ்வு மனப்பான்மை ஆண் பெண் இருபாலருக்கு ஒன்று. இவற்றை அகற்றி நல்ல மனோ தைரியம் உடனடியாக பெற்று வாழ்வதற்கு திருதியை திதி நாள். இப்படி ஒவ்வொரு திருதியை தோறும் இறைமூர்த்திகளை அலங்கரித்து மலர்கீடம் சாத்தி ஏழை பெண்களுக்கு பூ, மாங்கல்ய சரடு, கண்ணாடி, வளையல் போன்ற மங்கள பொருட்களை தானமாக அளித்து வர வேண்டும். முருகன் என்றால் அழகு என்ற திவ்யமான பொருள் உண்டு. உண்மையில் அழகிற்கு முருகன் என்ற பொருளை தவிர வேறு எந்த பொருளும் சாஸ்வதமாகாது. எளிமையான பக்திக்கு அணிகலனான திவ்யமான திருமேனியுடன் நேரில் தோன்றி எளிதில் ஆட்கொள்பவனே இறைவன் முருகன். எனவே அழகு என்பது அவயங்கள் திருத்தமாக அமைந்திருப்பது என்ற பொருளில் மட்டும் வருவது அல்ல. சிவலிங்கத்தின் அழகு சீர்மையானது, சாஸ்வதமானது. ஸ்ரீராமரால் வழிபட பெற்ற மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர், இடும்பாவனம் மந்திரபுரீஸ்வரர், குருவி ராமேஸ்வரம் போன்ற ஸ்தல சிவலிங்க மூர்த்திகள் எத்தனையோ லட்சாதி லட்சம் ஆண்டுகள் கடந்து இன்றும் திவ்யமான அழகுடன் துலங்குகின்றன என்பதே அழகில்லையே என்கின்ற கண் பார்வையை மாற்றிவிடுங்கள். இறைவனே சாஸ்வதமான, அதாவது நிரந்தரமான அழகினை உடையவன் என உணரத் தொடங்கினால்தான் அழகாக இல்லையே என வருந்துதல் அடங்கி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான நல்வழி கிட்டும். திருதியை திதி தோறும் குறைந்தது 12 தெய்வமூர்த்திகளை 3 மணி நேரமாவது கண்களால் நன்றாக கண்டு தரிசித்து வருதலே மன அழகு, உள்ளத்திற்கு அழகை தந்து வாழ்வில் நேரத்தை விரயமாக்காது சீர்மை பெற உதவும் இறைவகைகளை கண்டு தரிசிக்கும் நேரம். அந்த நேரத்தையே விருத்தி செய்து நேர விரயத்திற்கு ஒரு மாமருந்தாக உதவும் நல்ல நாள். தேஜோமயம் வேறு, வசீகரம் வேறு, அழகு வேறு. இப்படி உதிர்கின்ற ஒவ்வொரு தலைமுடியும் புண்ணியத்தின் இழப்பே. எனவே ஒரு முடி உதிர்ந்தால் புண்ணியமானது பல வகைகளிலே விரயமாகிறது என அறிய வேண்டும். இப்படி உதிர்ந்தாலும் ஜீவசக்தி உண்டதே உரோமமாகும். உரோமத்தில் கோடி கோடியாய் இரகசியங்கள் உள்ளது. இவற்றை உரைக்க வல்லவரே உரோமச மகரிஷி. உரோமத்தில் 9 பகுதிகள் உண்டு. ஒவ்வொரு வருடமும் உள்ள 9 சரீர வகைகளை உரோமம் மூலம் அறியும் தவசக்திகளை இந்த உரோமச மகரிஷி திருநெல்வேலி பகுதியில் 9 சிவாலயங்களில் வழிபாட்டு தரிசன பலன்களாக அமைத்து தந்துள்ளார். நவ கைலாய சக்தி ஆலயங்கள் என்று இப்பொழுது நாம் கொண்டாடி தரிசிக்கின்றோம். இப்படி உரோமச மாமுனியின் உருவத்தை கும்பகோணம் அருகே உள்ள கூந்தலூரில் நீங்கள் நேரடியாக தரிசிக்கலாம். வழுக்கை தலை, இளநரை காரணமாக பலத்த தாழ்வு மனப்பான்மைகளுடன் வாழ்வோர் இப்படிப்பட்ட திருதியை திதியிலே கூந்தலூரிலே இவருக்கு தைல காப்பிட்டு வழிபட்டு இறைவனுக்கு தர்ப்பை மலர் கிரீடம் சாத்தி மலர்களால் அப்படியே அலங்காரம் செய்து வழிபடுவதால் நல்ல மனோதிடத்தை பெற்றிட உதவும் நல்ல நாள். பூர்வ ஜென்மங்களில் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனையில் ஆற்றி அப்படிப்பட்டவர்களே இந்த பிறவிலே மிக மிக அழகாக பிறக்கின்றார்கள். தேஜோமயம் வேறு, வசீகரம் வேறு, அழகு வேறு. பிறவியிலே அழகு படைத்தவர்கள் இதனை நன்கு அறிதல் வேண்டும். இறைவனே சாஸ்வதமான, அதாவது நிரந்தரமான அழகை உடையவன் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து திருதியை திதி வழிபாடுகளை நமது வாத்தியார் அருளிய ஒன்றாக அழகு நாச்சியாம்பாள் நாச்சியார் கோவில், சோமசுந்தரர், சுந்தரர் அழகு, சுந்தரி போன்ற அழகு பெயரை உள்ள இறைமூர்த்திகளை இன்றும் மற்றும் ஒவ்வொரு திருதியை என்றும் வழிபட வேண்டும். அழகுடன் துளங்கும் தம் ஆண் பெண் பிள்ளைகளின் அழகு பற்றி பல தாய்மார்களுக்கு சந்தோஷம். எனினும் கலியுகத்தில் அழகினில் ஆபத்துக்களும் உண்டு என்று அஞ்சி அவர்களுக்கு திருமணமாகும் வரையில் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு வாழ்வது போல் வாழ்கின்றார்கள். இத்தகைய தாய்மார்கள் முருகப்பெருமானுக்கு வாரந்தோறும் புதனன்று
ஜெவ்வந்தி பூக்கள் கிரீடம் சாத்தியும் சனிக்கிழமை தோறும் 7 முழம் பூக்களை தம் கரங்களாலே கைகளாலே தொடுத்து கட்டி சப்த கன்னியர்களுக்கு, அதாவது சப்த மாதர்களுக்கும் சாத்தி வழிபட்டு வருவதால் அழகால் ஆபத்தின்றி தற்காத்து கொள்வதற்கான நல்ல காப்பு சக்திகள், ரக்ஷா சக்திகள் ஏற்படும். பொதுவாக தாமே தொடுத்த பூக்களை இறைவனுக்கு சார்த்தி ஜாதி மத பேதமின்றி ஏழை பெண்மணிகளுக்கு மங்கள பொருட்களுடன் சேர்த்து தானமாக அளித்து வந்தால் அழகால் மனம் பேதளிப்பு அடைவது அகலும். திருதியை திதியிலே லட்சம் விளக்கேற்றி ஆலயத்தை அலங்கரிப்பது அழகினை தவறாக பயன்படுத்தி பலருடைய மனதையும் மாசுபடுத்தும் பாவ வினைகள் ஓரளவேனும் தனிய உதவும். இறைவன் திருநாட்டியத்தை கண்டுகளிக்கும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு என திரு ஆலங்காட்டில் ஆதிசிவன் நாட்டியமாடிட அதனை காரைக்கால் அம்மையாருடன் சேர்ந்து காணும் பாக்கியம் பெற்றவள் ரம்பா எனும் தேவலோக நடன சுந்தரி தேவதை. அதே நாட்டியத்தை ஆடி காட்டுகையிலே சிவபெருமானாக அவராலேயே பொற்சலங்கைகள் வழங்கப்பெற்று சிவன் அருள் கண்ட உத்தமி ரம்பா திருதியை தின வழிபாடுகளை பற்றி பார்ப்போம். நடன சுந்தரி தேவதைகளின் ரம்பை பல மகரிஷிகளின் ஆசீர்வாதத்தை பெற்றவள். தாம்பாள நடனம் என்னும் அபூர்வ நாட்டிய முறையிலே மிக மிக சிறந்த வல்லவள். தங்கத்தாம்பாளத்தில் நட்டுவாங்கத்திற்கு ஏற்ப கால்கள் நாட்டியமிட இத்திருக்கோலத்தில் பல லோகங்களிலும் சிவஹரிநாமம் ஓதியவாறே வலம் வரும் உத்தம தேவதை இவளே. இப்படி நடன கோலத்தில் தெய்வமூர்த்திகளுக்கு குறிப்பாக ஸ்ரீ நடராஜர், நடன கணபதி, ஸ்ரீ திருவிக்கிரமர் பொன் வெள்ளி சதங்கைகள் அணிவித்தல், புதிய நடன வகுப்பில் குழந்தைகளை சேர்க்கிறது, புதிய நாட்டியங்களை அரங்கேற்றுதல், முதல் அரங்கேற்றம் தான் அணிந்து ஆடும் சலங்கைகளுக்கு மஞ்சள் குங்குமம் அரைத்த சந்தன புஷ்பமிட்டு சலங்கை பூஜை செய்து பலருடன் ஒன்றாக சேர்ந்து இணைந்து ஓங்காரந்தனை எழுப்பி சலங்கை நாதற்கு இறை உணர்வு கூட்ட வேண்டும். ஏழை நடன கலைஞர்கள், நட்டுவாங்க வித்வான்கள், கலை கூத்தாடிகளுக்கு உரிய உதவிகள், தாளங்கள், அந்த தானங்களை அளிப்பதும் நடனக்கலை கலைஞர்களுக்கு தீவிரமான வைராக்கியத்தோடு தங்கள் கலையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க சங்கல்பித்து பூஜை செய்து இறைநெறியிலே செல்ல வேண்டிய அப்படி பிரார்த்தனை செய்து செயல்படுவது நல்லது. இறையருளால் பெற்றுள்ள அடியேனுடைய நாட்டியத்தை திறமையை புகழ், விளம்பரம், வருமானம் போன்ற சொற்ப காரணங்களுக்கு இல்லாமல் தெய்வீகத்தை பரப்புவதற்கும் தெய்வீகமான அந்த தர்ம காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுவதாக என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ நடராஜ ஈஸ்வரனை அப்படி வேண்டும் வரம் பெற்றிடுதல் மிக மிக சால சிறந்தது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.